வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, விருதுநகர் லோக்சபா தேர்தல் முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ளது. 2024 விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னிலை வைத்து வருகிறார். 3வது இடத்தில் ராதிகா சரத்குமார் அவங்க இருந்துட்டு வராங்க. விருதுநகர் தொகுதியில 2 முறை காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளராக ஜெயித்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் 3வது முறையும் வெல்வாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தொடர்ச்சியாக காலையிலிருந்து வெளியான தகவலின்படி விஜய் பிரபாகரன் முன்னிலை வகித்து வரும் நிலையில 10:30 மணி அளவில் வெளியான தகவலின்படி மாணிக்கம் தாகூர் முதலிடத்திற்கு வந்திருந்தார். இப்போது மீண்டும் மாணிக்கம் தாகூர் பின்னடைவு சந்தித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விருதுநகரம் தொகுதி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளராக மாணிக்கம் தாகூர், அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளராக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளராக ராதிகா சரத்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கௌசிக் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை என்ற மொத்த 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதோடு 4 தொகுதியிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்களும் 2 முறை அதிமுக எம்எல்ஏக்களும் இருக்காங்க. 11 மணி அளவில் வெளியான தபால் ஓட்டுகள் முடிவுபடி தேமுதிக விஜய் பிரபாகரன் 4828 ஓட்டுகள் பற்றி முன்னிலையும் இருந்தார். சிட்டிங் காங்கிரஸ் எம்பியாக இருக்கும் மாணிக்கம் தாகூர் 39,217 வாக்குகளும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராதிகா அவங்க பாத்தீங்கன்னா 16,046 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கௌசிக் அவர்கள் 8,059 வாக்குகளும் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. வழக்கம் போல திராவிட கட்சிகள் கோட்டையாக விருதுநகர் தொகுதி இருந்து வந்தது. திமுக, அதிமுக தவிர அதிமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதி இதுதான். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2 முறை எம்பியாக இருந்த விருதுநகர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது தவிர அதிமுக மூத்த தலைவராக இருந்த காளிமுத்து இதே தொகுதியில் எம்பியாக வெற்றி பெற்று வந்தார். அதே நேரத்தில் கடந்த 2009 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றிருந்த நிலையில 2014 அவர் போட்டி போடுவது தோல்வியிட்டிருந்தார். மீண்டும் 2019 வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் 2004 மாணிக்கம் தாகூர் 3வது முறையாக மீண்டும் போட்டியிட்டார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு மாணிக்கம் தாகூர் தொகுதி மக்களை அதிகமாக சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வந்தது. ஆனாலும் விருதுநகர் தங்கம் தென்னரசு, நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை 2 மூத்த திமுக அமைச்சர்களும் இருப்பதால் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பாட்டு களத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதே போல விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு அவருடைய சொந்த தொகுதியில் அவருடைய மகன் முதன்முறையாக போட்டியிடுகிறார். ஜாதி ரீதியான ஓட்டுகள், கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு, இதை தாண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அனுதாப ஓட்டு சளைக்காமல் எல்லா விதிகளிலும் மாணிக்கம் தாகூர் டஃப் கொடுத்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமியை இவரது வெற்றி எதிர்பார்க்கும் அளவிற்கு இவரது வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பிஜேபி கட்சியில் இணைந்த ஒரே வாரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராதிகா சரத்குமார் கட்சி ரீதியாக இல்லாவிட்டாலும் தான் சமூகம் சார்ந்த கணவர் சார்ந்த நாடாடு சமூக ஓட்டுகளையும் பெரிதளவில் நம்பி தேர்தலில் பணியாற்றினார். ஒரு சில சமுதாய அமைப்புகள் கணவர் தொடர்பில் இருக்கும் நட்பு வட்டாரங்கள் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் முடிவதால் விருதுநகர் மக்களுக்கு பிஜேபி மீது அதிருப்தி இருக்கிறது. இதனால் யார் வெற்றி பெற போகிறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். விருதுநகர் தொகுதி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த லோக்சபா தேர்தல் முடிவு விவரம் இந்த வீடியோல பார்க்கலாம். 2009 தேர்தல் முடிவுகள் பி. மாணிக்கம் தாகூர் அவர்கள் 3,187,187 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. வைகோ மதிமுக செயலாளர் பாத்தீங்கன்னா 2,09,423 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. கே. பாண்டியன் தேமுதிக அவர்கள் பாத்தீங்கன்னா 1,25,229 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2017 ஆண்டு மூலம் பாத்தீங்கன்னா டி. ராதாகிருஷ்ணன் 4,09,604 வாக்குகள் வாங்கி பெற்றிருக்காரு. இந்த முடிவை சந்திப்பாரா நம்ம விஜய் பிரபாகரன் அவனு பொறுத்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்மையா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா பண்ணிக்கோங்க. நன்றி.